பேர் பார்த்தா பணத்தை வந்துட்டு அசால்ட்டா வச்சுப்பாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் சும்மா அசால்ட்டா பேக்குள்ள போடுவாங்க. சோ அதை பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் அதிகமா சேரும். சில பேர் பார்த்தா ரொம்ப பொத்தி பொத்தி வைப்பாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட பணம் சேரவே சேராது. என்னடா பணம் நம்மளுக்கு சேரவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ இப்படி இருக்கவங்களுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதாவது சிக்கனம் இருக்கலாம், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, புடிச்சு வைப்பாங்க, வராது. அதே பணம் அங்கேயேதான் இருக்கும். ஆனா இவங்க அசால்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க, கேட்டதெல்லாம் இது பண்ணுவாங்க, நிறைய அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதான் சொல்லிட்டேன், முன்கை நீண்டால் முழங்கை நீளும் சொல்லிட்டு. அது சேமிப்பு, நீ வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பு. நீ சேமிச்சுக்கோ, கஞ்சதனம் படாத. கோவிலுக்கு வெளியே ஒரு வயதானவர்கள் கேட்டாங்கன்னா 4 இட்லி வாங்கி கொடு, இதனால நம்ம ஒன்றும் ஆயிட போறது கிடையாது. அதுவுமே ஒருத்தருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சினால நிறைய பேர் பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. பயப்படவே தேவையில்லைங்க. கோவில் வளாகத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க. 8 பேருக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. 4 ஆண்கள் 4 பெண்களுக்கு வாங்கி கொடுங்க. அந்த செருப்பு போட்டிருக்கும் போது வெயில் மழை எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு புண்ணியவதி வாங்கி கொடுத்தாலே. சனி பகவான் ஒற்றைக்கால் உடையவர். அப்ப என்ன ஆகுனா, ஒவ்வொரு வாட்டி போறப்பவும் அது போடும்போது அது ஆத்மார்த்தமா அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வரும். அப்போ கெடுக்கிற இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீதிமானே அவருதான், அந்த சனி பகவானே. அப்போ ஒரு பக்கம் நீதிமானா இருப்பாரு, ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு கோர்ட்டு பிரச்சனை நடக்கும். அது என்ன ஆகும்னா, அவங்க பாதகமா இருக்குது சாதகமா மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பு.